ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வாட்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேஸ்ட் செய்யணும். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், சின்னதாக 5 பல் பூண்டு, ஒரு கை நிறையா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 சில் அளவு தேங்காய் சில் அதையும் சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நேரம் வதக்கினோன்னேவே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்கிறதுக்காக 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலையை உள்ளே சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இது வீட்டிலே அரைச்ச மல்லிப்பொடி, அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டுக்கோங்க. சிம்மில் போட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு தேவையான முட்டையை உள்ளே உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குறப்ப அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். முட்டையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முட்டை நல்லா வெந்திருக்கும். ஒரு வேளை வேகலைனாலும் அந்த சூட்லேயே வெந்துடும். அவ்வளோதான், நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.